கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திர சத்தம் மட்டும் பெருகட்டும் பார்க்கலாம். 2 நாள் சொன்னபடி அப்படியே ஸ்தோத்திர சத்தம் மட்டும் பெருகட்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏசையா ஏசையா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோடு இணைந்திருங்கள். ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக நான் பிரசங்கிக்க ஆசையாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு 2 மணி நேரம் பிரசங்கம் போதும்? மற்றவங்களுக்கெல்லாம் 4 மணி நேரம் பிரசங்கம். அல்லேலூயா. நானும் திருச்சபையில் உட்கார்ற ஆள் தான், அதனால் எனக்கும் தெரியும். முடிந்த அளவுக்கு வேகமாக முடிச்சிடலாம். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் 2 மணி நேரம் கரெக்டாக முடிச்சிருவேன். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றைய நிதனத்திலும் கர்த்தர் வார்த்தையை பேசும்படியாக உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இன்றைக்கும் அதே வார்த்தையிலிருந்து சில வார்த்தைகளை தியானிப்போம். எல்லார் கைகளிலும் வேதாகமம் இருக்கட்டும். அல்லேலூயா. எல்லார் கையிலையும் ஒரு வேதாகமத்தை வச்சுக்கோங்க. வாசிக்க தெரியுதோ தெரியலையோ அதை எடுத்துக்கோங்க. ஃபோன்லாம் வேண்டாம், வேதாகமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கலாம் பார்க்கலாம். நேற்றுக்கு மைக் வச்சு வாசித்தாங்க, இன்றைக்கி மைக் இல்லையா? மைக் வச்சு வாசிக்க பார்க்கலாம். வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் பாக்கியவான்கள்? அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்பவும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல்னு சொல்லி பழைய ஏற்பாடில் தேடாதீங்க. பைபிள்லேயே லாஸ்ட் புக்கே அதுதான். வெளிப்படுத்தல் விசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் 7வது வசனம். இன்னொரு டைம் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக நேற்று 2 நாட்கள் பேசினோம். அதை அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷனாக மட்டும் உங்களுக்கு அழகாக சொல்லிடுறேன். எழுதி வச்சுருக்கீங்களா? எழுதி வச்சுருந்தா ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே வராதவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திடலாமா? அவர் சீக்கிரமாக வருகிறார். வர நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அவரோட இணையணும். ஜபத்தில் என்ன பண்ணணும்? இணையணும். ஜபத்தில் இணையறதுக்கு ஒரு 7 பாயிண்ட் சொன்னோம். என்னென்ன காரியம்? முதலாவது ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். அவரோட இணைய ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். 2வது விசுவாசத்தில் ஜெபிக்கணும். 3வது உபவாசத்தோடு ஜெபிக்கணும். அடுத்தது 4வது ஜாக்கிரதையோடு ஜெபிக்கணும். அடுத்தது 5வது ஊக்கமாய் ஜெபிக்கணும். 6வது கடைசியாய் விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நேற்றுக்கு ஈவினிங்கில் அவர் சீக்கிரமாய் வருகிறார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசி விழித்திருந்து ஜெபிக்கணும் அப்படின்ற தலைப்பில் கடைசியாக முடிச்ச அதே தலைப்பில் விழித்திருந்து ஜெபிக்கணும். அந்த விழித்திருந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 காரியங்கள் சொல்லியிருந்தோம். எப்படி ஜெபிக்கணும்? ஜபத்தில் விழித்திருக்கிறவங்க முதலாவது என்ன பண்ணணும்? ஜபத்தில் என்ன பண்ணணும்? யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. அவரை பார்க்க விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்புறமா பாவம் இல்லாமல் ஜெபிக்கணும். பாவம் இல்லாமல் ஜெபிக்கணும்னா இந்த விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, அந்த பாவத்தை குறித்து நேற்றுக்கு பேசலை. நேற்றுக்கு பேசின ஜபம் என்னது? யாராவது சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்னால் தப்பாக இருக்கும். அல்லேலூயா. குறை சொல்லி ஜெபம் பண்ணுறது தான் பாவம்.
அல்லேலூயா. 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஒருவன் அடுத்தவனை பார்த்து சொன்னான், நான் அவனை பார்க்கிலும் அவன் பாவி, அவனை காட்டிலும் நான் எப்படி இருக்கேன், பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டாங்க? நெஞ்சில் அடித்து கொண்டு அழுது அவனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல. அந்த ஜெபத்தை தெளிவாக கவனிக்கணும். அவன் அடுத்தவனை குற்றம் சொல்லி என்ன பண்ணான்? அல்லேலூயா. அந்த ஜெபம் வேண்டாம். அல்லேலூயா. அதுதான் பாவமான ஜெபம். அடுத்தவனை குறை சொல்லி, அடுத்தவனை குற்றம் சொல்லி, மாமியார் மருமகனை குறை சொல்லி இங்கே தான் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நான் இங்கேன்னு சொல்லலை, எங்கள் திருச்சபையில், நான் இருக்கிற திருச்சபையில் சொல்கிறேன். லைவில் போதா? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இதை எப்படியே கட் பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நான் போகிற சில இடங்களில் சொல்கிறேன், என் திருச்சபைன்னு தெரியாமல் சொல்கிறேன். நான் போகிற சில இடங்களில் என்ன பண்ணுறேன், நான் திரும்பவும் போகணும்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. மாமியாரை இங்கே தான் குறை சொல்லி என்ன பண்ணுவாங்க, என் மாமியாருக்கு நல்ல புத்தியை தாங்க ஆண்டவரேன்னு இங்கே தான் என்ன பண்ணுவாங்க. மருமக இங்கே தான் ஆண்டவர் மாமியாரை பற்றி என்ன பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கல. அந்த ஜெபம்லாம் என்ன ஜெபம் தெரியுமா? தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற ஜெபம். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். நம்ம ஜெபம் அன்பின் ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் கனிகளில் முதல்ல என்ன தான், அந்த அன்பின் ஜெபம் தான் வேணும். அடுத்தவன் என் கையை உடைச்சாலும் காலை உடைச்சாலும் நான் அவனுக்காக என்ன பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொன்னேன்? அல்லேலூயா. யோபுவோட ஜபமாக இருக்கணும். சிநேகிதர் தனக்காக விரோதமாய் பேசப்பட்டாலும் சிநேகிதர்கள் அவன் மேலே பாவமே செய்யாதவனு தெரியும், கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தவனு தெரியும். அப்படிப்பட்ட யோபுவே தன்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, 1 அதிகாரம் 2 அதிகாரம் இல்லை, 4வது அதிகாரத்துலேருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் யோபு என்ன தான் சொன்னாங்க, குறை தான் சொல்லி குத்திக்கிட்டே இருந்தாங்க. நீ செய்த பாவத்தினால தான், நீ செய்த அக்கிரமம் தான் சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிநேகிதர்களுக்காக யோபு என்ன பண்ணார், பலி செலுத்தினார். அல்லேலூயா. அந்த ஜபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஜபத்தை தான் பண்ணணும்னு நானும் நேற்று தினத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பண்ணுவீங்களா? அல்லேலூயா. பண்ணி தான் ஆகணும். அவரை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். இது கட்டளை. அல்லேலூயா. அடுத்தது என்னது, உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கணும். என் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். அடுத்தது இருதயத்தில் என்ன பண்ணணும், சூனேமையாளை பற்றி பேசணும். அல்லேலூயா. சூனேமையாள் புதிதாய் கல்யாணம் ஆனவர் தன்னுடைய மணவாளன் தட்டுகிற தட்டலையே தான் வீட்டுக்கார் தான் வந்தாருன்னு தெரிஞ்ச ஒரு சூனேமையாள். நீங்கள் யார் சத்தத்தை தெரிஞ்சிருக்கீங்க? அல்லேலூயா. வாசப்படியில் நின்று தட்டுறது திருடன் தட்டுறானா இல்லைன்னா இயேசு தட்டுறாரான்னு என்ன பண்ணணும், தெரியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ எதை குறித்து பேசுகிறோம், நேற்றைய ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா, எவற்றில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாங்க, அவரை பார்க்க ஆயத்தமாக இருக்க தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யும்போது தான் அவரை சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், பார்க்கலாம். அல்லேலூயா. இதை அடிக்கடி சொல்கிறது தான், நேற்றுக்கும் அடிக்கடி சொன்னதான். 10 பேர் இயேசுவை பார்க்க போனாங்க, அதில் 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, 5 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு. இதை நிறைய பேர் சொல்லி சொல்லி தேய்ச்சிட்ருப்பாங்க, தேஞ்சு போன டேப் ரிகார்டர் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். 10 பேர் போனாங்க, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, 5 பேர்கிட்ட 5 பேர் போயிட்டு ரிட்டன் வந்து கதவுக்கிட்ட பார்க்குறாங்க. அங்கே மணவாளன் சொல்கிறான், நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் யாருன்னு. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் நாமத்தில் நாங்கள் அதை செய்தோம், உங்கள் நாமத்தில் இந்த அற்புதம் பண்ணோம், உங்கள் நாமத்தில் 10 பேருக்கு சாப்பாடு போட்டோம், உங்கள் நாமத்தில் 100 பேருக்கு சாப்பாடு போட்டோம். தெரியாதுப்பா. ஆண்டவரோட பதில் என்னன்னா, தெரியாது தான். அந்த தெரியாதுன்ற பட்டியலில் இருக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கற்று என்ன பண்ணுறோம், வாரம் என்ன பண்ணுறோம், கத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவற்றில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரும் சில காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்காத வாழ்க்கை அது கேள்விக்குறியான வாழ்க்கை. நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நிலைத்திருக்கவங்க எப்படி இருக்கணுமா, இந்த காணிக்கை பெட்டி போல் அங்கேயே தான் என்ன பண்ணணும், மற்றவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும்.
இயேசுவானவர் வந்து எடுத்துட்டு போகிற வரைக்கும் அங்கே தான் என்ன பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் புரியுதா? அல்லேலூயா. நம்ம வீட்டில் சில பொருளை ஒரு இடத்துல வச்சோன்னா அங்கேயே தான் என்ன பண்ணும். கிரைண்டரு இப்போ யாரும் அரைக்கிறது இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வாஷிங் மிஷினு வச்சேன்னா ஒரே இடத்துல தான் என்ன பண்ணும். அது அங்கே அந்த இடத்த தவிர வேறு இடத்துலையும் வச்சாலும் என்ன ஆகாது. வச்சா பாத்ரூமுக்கு உள்ளே வைக்கணும், இல்லை பாத்ரூமுக்கு வெளியே என்ன பண்ணும், பெட்ரூமில் வச்சா ஆகாது. அல்லேலூயா. அப்போ வைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், அது அது ரிப்பேர் ஆனால் தான் தூக்கி போட்டு என்ன பண்ணணும். தேவைப்படும் போது தான் எடுக்கிறோம், தேவைப்படும் போது என்ன பண்ணுறோம். இல்லையே, அது வைக்கிற இடத்துல அப்படியே நிலையாக என்ன பண்ணுது, அதோடைய வேலையை அது தெளிவாக என்ன பண்ணுது. வாஷிங் மிஷின் என்ன வேலையை செய்யுது? டிஷ்வாஷ் பண்ணுதா? வாஷிங் மிஷின் டிஷ்வாஷரை பற்றி பேசலை, நம்ம வாஷிங் மிஷினை துணியை என்ன பண்ணுறோம். அங்கே வாஷிங் மிஷினில் போயிட்டு குளிக்க முடியுமா? என் பையன் குளிக்கணுன்றதுக்காக வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு அது உள்ள புள்ளைய போட்டால் எப்படி இருக்கும்? போலீஸ் கேஸில் அடுத்து நான் தான் என்ன பண்ணுவேன். இல்லையா, வாஷிங் மிஷின் பண்ண வேண்டிய வேலையை என்ன பண்ணுது. அந்த மாதிரி நம்மளும் பண்ண வேண்டிய வேலையை சிலதை பண்ணணும். அல்லேலூயா. நிலைத்திருக்க நாம் சிலவற்றை பண்ண வேண்டும். அல்லேலூயா. பண்ணலாமா? கொஞ்சம் அடுத்த முறை கூப்பிட்றது டவுட்டு தான். அல்லேலூயா. பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. முதலாவது வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 9வது வசனம். எதில் நிலைத்திருக்க வேண்டும்? யோவான் 15:9. தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள். சீக்கிரமா தேடுங்க. அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. எதுல நிலைத்திருக்கணுமா? எதுல நிலைத்திருக்கணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். அன்பில் நிலைத்திருக்கணும். எதில் நிலைத்திருக்கணும்? நான் நேற்று தெரியாமல் ரிச்சர்ட் பிரதர் ஒரு டைலாக்கை சொல்லிட்டேன், அதனால் அந்த அன்பில் நிலைத்திருக்கலாம் கூடாது. இன்னைக்கு ஒரு அன்பில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராம் கை கட்டுறாரு. அல்லேலூயா. நேத்திக்கு ஒரு அன்பை குறித்து சொன்ன அந்த அன்பெல்லாம் இல்லை, அது உலகத்தின் அன்பு, அதில் நிலைத்திருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளே, அந்த அன்பை குறித்து சொல்லலை. இப்போ சொல்கிற அன்பு யாரோட இருக்கணும்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க அன்பை குறித்து சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த அன்பு என்ன தெரியுமா பண்ணும்? அது சொன்னதை செஞ்சே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூனியமியாலை குறித்து சொன்ன நேற்றுக்கு அந்த சூனியமியால் தான் நேசர் வருவதை எதிர்பார்த்து என்ன பண்ணாங்களாம்? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்த்து காத்திருந்தாங்களாம். எதற்கு காத்திருந்தாங்க தெரியுமா? அவரோடு பேசுகிறதற்கு, அவரை விசாரிக்கிறதற்கு, இதற்காக என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா காத்திருக்கிற அந்த அம்மா தூங்கிட்டாங்க. அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது, நான் நித்திரையாக இருந்தேன் ஆனால் என் இருதயம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. அந்த அம்மா தூங்கிட்டாங்க. ஆனால் என்ன விழித்திருக்கான்? இருதயம் விழித்திருக்கிறது. சில பேர் தூக்கத்தில், அரை தூக்கத்தில் தூங்குவாங்க தெரியுமா? சின்ன சத்தம் கேட்டாலும் என்ன பண்ணுருவாங்க? ஏஞ்சிருவாங்க. எனக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வேலைக்கு போகும்போது 1 மணி நேரம் தூங்குவேன். எத்தனை மணி நேரம்? டக்குன்னு அந்த நேரம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோம், வண்டி எடுத்துகிட்டு நமக்கு மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். 1 மணி நேரம் என்ன பண்ணணும், பெட்ரோல் பங்கில் காரை போட்டுட்டு 1 மணி நேரம் தூங்கணும்னா அந்த 1 மணி நேரம் கழித்த உடனே அழகாக எழுந்துச்சி மூஞ்சை கழுவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவோம், பிரயாணம் பண்ணுவோம். திடீர்னு எங்கேயாவது தூக்கம் வந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். மைண்ட் என்ன ஆகிடும், இருதயம் என்ன ஆகிடும், ஒரு சின்ன சத்தம் கேட்டவுடனே வாட்சை பார்த்து ஓகே அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம். இந்த அம்மா அந்த தூக்கத்தில் தான் இருக்காங்க. நேசர் வரார், அவரை என்ன பண்ணணும், பார்க்கணும். இதுதான் அன்பு. அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு வரும்போது அவர் என் கூட என்ன பண்ணணும், பேசணும். என்ன பண்ணணும், பேசுகிற அன்பு தான் இங்கே முக்கியம். அல்லேலூயா. நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தால் அது பேர் என்ன இல்லை, அன்பு இல்லை. அல்லேலூயா. நான் என் பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட பேசலைன்னா அது பேர் என்ன இல்லை, அன்பு இல்லை. நான் ஆலயத்துக்கு வரும்போது நானும் ஆண்டவரும் என்ன பண்ணணும், நானும் பக்கத்தில் இருக்கவங்களும் பேசக்கூடாது, நானும் பாஸ்டும் பேசக்கூடாது, நானும் யாரும் பேசணும். அல்லேலூயா. அங்கே வாசிக்கலாமா அந்த வசனத்தை? திரும்பவும் 15:9 வசனத்தை எல்லாரும் பார்க்கலாமா? அல்லேலூயா. என்னில்
அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதா யாரு மேல அன்பா இருக்காங்க? இயேசு மேல அன்பா இருக்காங்க. இயேசு யாரு மேல அன்பா இருக்காங்க? நம்ம மேல அன்பா இருக்காங்க. அது கீழே அப்படியே வாசிங்க பார்க்கலாம். 9. நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இருக்கிறதுலயே பெரிய அன்பு, மோசமான அன்பு யாருன்னா இயேசுவின் அன்பு தான். அல்லேலூயா. அதை பழகிறவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், அதை பழகாதவங்க வாழ்க்கையில கஷ்டம்தான். அல்லேலூயா. இயேசு சத்துருக்களை என்ன பண்ணாங்க? எத்தனை பேர் இந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்பீங்க? இந்த 7 வார்த்தை தியானிப்போம் தெரியுமா? இந்த ஈஸ்டர் டைமில், அப்புறம் ரெசரக்ஷன் டைமில் உட்காந்து என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி ஃபாஸ்டிங் போட்டு வெள்ளிக்கிழமை பாஸ்ட் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த 7 வார்த்தையை என்ன பண்ணுவார்? மொதல் வார்த்தையை பேசு, 2வது வார்த்தையை பேசு, 3வது வார்த்தையை பேசுன்னு என்ன பண்ணுவாங்க? எத்தனை வார்த்தை பேசுனாங்க? கடைசியில் சத்தம் வரல. எத்தனை வார்த்தை? அந்த 7 வார்த்தை ஈஸியாக நம்ம பேசிடுறோம். என்ன பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடி இது நடந்த சம்பவம்லாம் நமக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணும்? தெரியும். அதை சாதாரணமாக என்ன பண்ணுறோம்? பேசிட்டு என்ன பண்ணுறோம்? போயிடுவோம். எத்தனை பேர் இந்த திருவந்து டைமில் ஃபாஸ்டிங்கில் வருவோம்? ஓரளவுக்கு என்ன வருவோம்? நான் வாசிக்கும்போது நான் இப்படி ஃபீல் பண்ணேன். ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடி போகும்போது திருவிருந்தில் இருந்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க? அங்கே எவ்வளோ சாப்பிட்டாங்கலாம் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் நேராக போனது எங்கன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு தான். அங்கே அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து நடக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. போலீஸ்கிட்டயே நம்ம வீட்டில் 2 அடி வாங்கினாலே என்ன பண்ணுறோம்? கம்பளியை போத்திட்டு என்ன பண்ணுறோம்? எனக்கு வலிக்குது, என்னால் முடியலன்னு என்ன பண்ணுறோம்? இவருக்கு அங்கே ஆரம்பித்த அடி எங்கே வரைக்கும் இருக்குன்னா கொல்கத்தா மலை வரைக்கும். என்னதான் ஒரு நாள் ஃபுல்லாக அடி வாங்கினவர் அங்கே போய் 7 வார்த்தை என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கொத்து பரோட்டா பார்த்துருக்கீங்க? கொத்து பரோட்டா அதை பிச்சா என்ன ஆகும்? தனித்தனியாக என்ன ஆகும்? அழகாக என்ன வரும்? அந்த சால்னாவில் தொட்டு சாப்பிட்டா என்ன இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒரு கன்கடன்ஸில் படிக்கும்போது சொல்லுது, அந்த அது வேறு மாதிரி விளக்கமாக சொல்லுது. ஒரு ஆட்டை அதோடைய கறியை எடுத்து 2 கத்தியை வச்சு கொத்தனா எப்படி அது தனித்தனியாக பிரிஞ்சு போகுமோ அந்த மாதிரி அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கறி என்ன பண்ணிருச்சு? உடம்புல இருக்க எல்லா தோலும் பிஞ்சு போய் அவருடைய எலும்பு தெரிகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு? அடி வாங்கியிருக்கு. அவர் பேச ஒரு துளியும் சக்தி இல்லாத அளவில் பேசினது தான் அந்த 7 வார்த்தை. அல்லேலூயா. அந்த 7 வார்த்தையில் எல்லா வார்த்தையும் அன்புள்ள வார்த்தை தான். அங்கே எந்த வார்த்தையும் கடிந்து கொள்ளுகிற வார்த்தையே இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. இதை பண்ணுவோமா? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைக்கை நிறுத்தினாலே என்ன வர மாட்டேங்குது? அன்பு வர மாட்டேங்குது. எட்ரா வண்டியேன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம ஊரில் நம்ம யாரும் பண்ணுறதில்ல. நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க விஷயத்த சொல்கிறேன். அல்லேலூயா. எட்ரா வண்டியா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஒரு அன்பு என்ன இல்லை? இங்கே யோசித்து பாருங்க, இயேசு எந்த அன்பை சொல்கிறாங்க? நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை தியானிக்கிறோம். இப்போ தியானிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன், நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன், என் அன்பில் நிலைத்திருங்கன்னு இயேசு சொல்கிறாங்க. இப்போ அவர் அன்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்படிப்பட்ட அன்பு இயேசுவின் அன்பு. இந்த அன்பில் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நிலைத்திருப்பீர்களா? உங்கள் உள்ளத்துக்குள்ள கேள்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. போட்டியும் பொறாமையும் இந்த அன்பில் வராது. இந்த அன்பில் வருகிற ஒரே ஒரு விஷயம், எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும். அல்லேலூயா. அவன் என்னவனா சொல்லிட்டு போட்டோம், என் மேலே எப்படிப்பட்ட குறைய வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் தான் யாரை பார்க்க முடியும்னா அவருடைய வருகையில் ஆண்டவரை பார்க்க முடியும், அவரோடு சஞ்சரிக்கவும் முடியும். அல்லேலூயா. நிலைத்திருக்கிற அன்பு வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ரிச்சர்ட் பிரதர் அன்பாக இருக்கிறாங்க, நாளைக்கு வந்தால் அதே அன்பு இருக்குமா? இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. லேப்டாப் வாங்கி தந்தாலும் அதே அன்பு தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கேருந்து பின்னாடி இந்த கேள்வி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நிலையான அன்பு இருக்கணும். அல்லேலூயா.
பிள்ளைகளிடத்துல எந்த அன்பு இருக்குதோ அதே அன்பு தான் திருச்சபையில் இருக்க பிள்ளைகள் மேலேயும் இருக்கணும். அல்லேலூயா. அதே அன்பு தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலேயும் அதே அன்பு தான் இருக்கணும். அல்லேலூயா. அந்த அன்பு இருந்தால் யாரையும் குறை சொல்லாது. அந்த அன்பு இருந்தால் யாரையும் பொறாமைப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த அன்பு இருந்தால் யாரையும் வேண்டாத வார்த்தைகள் என்ன பண்ணாது, பேசாது. அல்லேலூயா. அந்த அன்பில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு காரியத்தில் நிலைத்திருப்பும்படியாக உங்களை திருப்பிக் கொள்கிறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். உங்களை அடுத்த ஒரு காரியத்தில் நிலைத்திருக்கும்படியாக உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, கரெக்டானா? அதேதான். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னை சீஷரா இருப்பீர்கள், என் சீஷரா இருப்பீர்கள். அல்லேலூயா. 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 ரெண்டாவது உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புல நிலைத்திருக்கணும். ரெண்டாவது உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அதுக்கு கீழே ஒரு வார்த்தை சொல்லுவோம். 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையில இருக்கிறது தான் சத்தியம். அல்லேலூயா. இந்த உலகத்துல மாறாத ஒரு சத்தியம் எதுனா இது மட்டும்தான். உலகத்துல மற்றதெல்லாம் என்ன பண்றோம், மாறிடும். ஆனா மாறாதது இது மட்டும்தான். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் என்னைக்கும் என்ன பண்ணாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. இது வரைக்கும் இருந்துட்டு தானே இருக்காங்க. அல்லேலூயா. உன் முன்னாடியும் பின்னாடியும் இருந்து உன்னை நடத்துவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நடத்திட்டு தானே வராங்க. நீ உன் கஷ்டத்தின் நேரத்தில், உன் வியாதியின் நேரத்தில் உன் அருகில் இருந்து உன்னை தேற்றுவேன்னு சொன்னாங்களே, தேற்றிட்டு தானே இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை கைவிட்டாங்களா? அல்லேலூயா. ஒருவேளை விட்டுருந்தா யோபின் அடி தான் நமக்கும் வந்திருக்கும். அல்லேலூயா. யோபு ஆண்டவர் யார் கையில் கொடுத்தாங்க? நம்மளை ஒருவேளை அப்படி கொடுத்தாங்களா? இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமாக சொல்லட்டுமா? யோபுவை ஆண்டவர் சத்ருவின் கையில் கொடுத்தாங்க. சரிப்பா, நீ அவன் உயிரை தவிர வேற எல்லாமே என்ன பண்ணிக்கோ, செஞ்சிக்கோ, என்ன பண்ணாலும் என்ன பண்ணிக்கோ. ஆனால் அவன் என்ன பண்ணா, எல்லா ஆஸ்தியும் எடுத்துட்டான், எல்லா சொத்தையும் என்ன பண்ணிட்டான். இஎம்ஐ இந்த மாதம் கட்ட முடியலனாலே யாரை தான் நோக்கி பார்க்குறோம்? அல்லேலூயா. இந்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியல, கடன் வந்தாலே யாரை தான் பார்க்குறோம்? அந்த மனுஷனுக்கு எல்லா சொத்தும் போயிருச்சு. அடுத்தது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை தான். அல்லேலூயா. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே தாங்க மாட்டேங்குது. ஒரு பொருளாதார வியாதி வந்தாலே என்ன பண்ண மாட்டேங்குது. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு 1 லட்ச ரூபாய் செலவாகணுனாலே என்ன பண்ணுறோம், அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறோம், அவர் சமூகத்துக்கு தான் உட்காந்து, அப்பா நீங்கள் தான் எதனா பண்ணணும்னு என்ன பண்ணுறோம். இந்த மனுஷனுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னதான், புண்ணு தான். இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன ஆகாது. ஏன்னா யார் கையில் இருக்கிறான்? ஆண்டவர் கையில் இல்லை, சத்துரு கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷன் என்ன ஆனாலும் சரின்னு அவர் வார்த்தையில் என்ன பண்றாரு? அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் வார்த்தையில நிலைத்திருக்க முடியும்னா உங்களாலும் என்னையாலும் முடியுமா? அவரை காட்டிலும் பாடு நமக்கு ஒருத்தருக்கும் என்ன இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை காட்டிலும் கஷ்டமோ வேதனையோ நஷ்டமோ நமக்கு அவ்வளோலாம் இல்லை. நம்ம மீண்டு என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். அப்படிப்பட்ட மனுஷனே சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் வார்த்தையில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அவர் வாக்கு தத்துவத்தில் நிலைத்திருப்பேன். அதுதான் உபதேசம். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒருவேளை இந்த மாதத்துலேயோ இந்த வருஷத்துலையோ ஒரு வாக்கு தத்துவம் தந்திருப்பாங்க, ஒரு வார்த்தை தந்திருப்பாங்க. அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நான் இங்கே உபதேசம்னு சொல்லுது, உபதேசத்துக்குள்ளே போனோன்னா நான் எங்கெங்கேயோ போயிட்டெல்லாம் வரணும். நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிடல. இந்த வருஷத்துக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம் தந்திருப்பாங்க, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம் தந்திருப்பாங்க, சபைக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம் தந்திருப்பாங்க. அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சி அதில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் நிலைச்சிருந்தாலே யாரை பார்க்கலான்னா ஆண்டவரை பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு கஷ்டம் வருதா, வரும்போதே சொல்லணும், நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை தந்தீங்கல்ல, இந்த கஷ்டம் ஏன் வந்திருக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா வரட்டுமே. அல்லேலூயா.
அப்போ வாக்கு தத்தத்தில் நிலையாக இருக்கணும். வாக்கு தத்தத்தில் என்னவா நிலையாக இருக்கணும்? நீங்கள் எல்லாரும் நிலையாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் உங்கள் வாக்குலையும் நிலையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நிலையாக இருக்கிறார்னா நீங்களும் என்னவா இருக்கணும்? ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையில் எப்படி இருக்கணும்? நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது? அது பெருங்காற்று வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, என்ன விதமான வேதனைகள் வந்தாலும் சரி, அதில் நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. என் கூட வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். என் கூட நானும் இழுத்துக்கிட்டே போனேன்னா ஒரு 4 மணி நேரம் இழுத்துருவேன். அல்லேலூயா. அப்படியே என் கூட சேர்ந்தே இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி மொத்தம் 2 பிரசங்கத்தோடு வந்திருக்கேன். 2 பிரசங்கத்தை சொல்லிட்டு தான் போகணுன்னு முடிவோடு வந்துட்டேன். அல்லேலூயா. என்ன அலெக்சனா சொல்லிடலாமா? அல்லேலூயா. இந்த 2 மெசேஜே கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டேன். நான் கடகடன்னு ஒப்பிச்சுட்டு போயிட போகிறேன். அல்லேலூயா. சீக்கிரமாக என் கூட இணைஞ்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிப்பேன். இல்லைன்னா கொஞ்சம் அல்லேலூயா ஆமேன்னு கொஞ்சம் ஒரு 50 டைம் எக்ஸ்ட்ராவாக சொல்லி ஒரு 4 மணி நேரம் இழுத்துருவேன். அல்லேலூயா. நான் பாஸ்ட் ஏதோ வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன்னாரு சாப்பிட. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு பசி கொஞ்சம் ஆறிடும். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தில் நிலைத்திருக்கணும். 1வது எதில் நிலைத்திருக்கணும்? அன்பில் நிலைத்திருக்கணும். 2வது 3வது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இருங்க, எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, எழுதிக்கிட்டோம். அல்லேலூயா. நேரம் எழுதிட்டியா நோட்ஸு? ஓகேம்மா. அல்லேலூயா. அப்படியே நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டிங்களா? எழுதிட்டிங்கன்னா என்னை பார்த்துருங்க பார்க்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருப்பேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் என்னை தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. அதனால் என்னை பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விழித்திருங்கள்ன்றதை நேற்றுக்கே நாங்கள் பேசிட்டோம். அதனால் இன்னைக்கு விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் எப்படி நிலைத்து இருக்கணும்? ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 75 வயசு. எத்தனை வயசு? அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், கிழவன் வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? எங்கள் ஊர் அந்த வேலூர் பாஷையில் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். இங்கே பெங்களூரில் எப்படி சொல்லுவீங்க தெரியல. அந்த கிழவனுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் தராங்க. என்ன தெரியுமா? உனக்கு ஒரு ஊரை காட்டுறேன், உனக்கு ஒரு நாட்டை தரேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் அவருக்கு என்ன இல்லைன்னா புல்ல இல்லை. என்ன இல்லை? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தா நாளைக்கே நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்தம் தரணும், நாளைக்கே நிறைவேறணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இங்கே நிறையா கூட்டம் இருக்கிறதுனால இந்த சைடு வரேன், இந்த சைடு அப்புறமா வரேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கே எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் தரணும், இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு காரை தரணும்னு வாக்கு தத்தம் தந்துட்டா நாளைக்கே நடக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் தலையெல்லாம் ஆட்டாதீங்க. எல்லா மனசுலையும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு வாக்கு தத்தம் தந்தால் நாளைக்கு நிறைவேறணும்னு எல்லா மனசுலையும் என்ன பண்ணும்? எல்லாருக்கும். எனக்கும் அதே ஆசை தான். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தாங்க. ஆண்டவர் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு தருவேன்னு சொன்னால் நாளைக்கே நடக்கணும்னு என்ன பண்ணுறோம்? எனக்கு அது பெருசு, உங்களுக்கு ஒரு வேளை கோடிக்கணக்கில் இருக்கலாம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஒரு வாக்கு தத்தம், குழந்தைய தருவேன்னு. 75 வயசு. நடந்தது என்னைக்கு? நடந்தது என்னைக்கு? 100 வயசு. எத்தனை வயசு? எத்தனை வயசு? இடையில எத்தனை வருஷம்? 75. 25 வருஷம். விசுவாசம் மாறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? சாராளுக்கு விசுவாசம் மாறிச்சு, ஆனால் யாருக்கும் மாறல? ஆபிரகாமுக்கு என்ன மாறல? 25 வருஷம். எத்தனை வருஷம்? அட இன்னைக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் எங்கன்னா போனால், ஏதாவது ஒரு கிளினிக்கில் போனால் கூட என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட என்ன வந்துடும்? குழந்தை என்ன வந்துடும்? நான் சொல்கிறது 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கு ஏதோ ஒரு வாக்கு தத்தம் வந்துச்சுன்னு அந்த அம்மாவையும் கூப்பிட்டு ஊர் ஊராக என்ன பண்ணுறாரு? நம்ம ஊர் பொண்ணாக இருந்தால் போயா உனக்கும் தான் வேலை இல்லை, என்ன பண்ணுற? ஏசுன்னு ஊர் ஊராக என்ன பண்ணுற?
4 மாடி கூட்டு போகிற, சிவகாசி கூட்டு போகிற, சென்னைக்கு கூட்டு போகிற, பெங்களூரு கூட்டு போகிற, நீ ஆச்சு ஆண்டவர் ஆச்சு, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு என்ன பண்ணுவாங்க? நான் சொல்கிறது வேலூரில் இருக்க அங்கே இருக்க பெண்களை குறித்து, இங்கல்ல. அல்லேலூயா. இந்த அம்மா அந்த ஐயா எங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? இந்த ஐயா ஒரு நாள் எங்கே போயிட்டாருன்னா எகிப்துக்கும் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. எங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? ஒரு விசுவாசம் என்பது குடும்பத்தை வழி நடத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா. நான் மட்டும் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறது விசுவாசம் அல்ல. அல்லேலூயா. நான் நேத்திலிருந்து நான் பேசும்போது தெளிவாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறதுனால என் பிள்ளைகள் எல்லாம் அன்பில், இயேசுவின் அன்பில் இல்லைன்னா இது பேர் நான் ஒத்துக்கவே மாட்டேன், கிறிஸ்துவன்னு என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் மட்டும் இயேசுவின் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், நான் என் விசுவாசம் என்னோட இருக்கட்டும்னு நினைக்கிறது அது பேர் விசுவாசமே அல்ல. என் விசுவாசம் யாருக்கும் கடந்து போகணும்னா என் மனைவிக்கும் கடந்து போகணும். அந்த விசுவாசம் என் பிள்ளைகளுக்கும் என்ன ஆகணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் நஷ்டம் வந்தாலும் அந்த விசுவாசம் மாறவே. சாரால் ஓடி போனாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் சிரிச்சாங்க, மற்றபடி அந்த அம்மா எந்த நேரத்துலையும் யார் கூட தான் இருந்தாங்க? அந்த ஐயா எங்கெல்லாம் கூட்டு போகிறாரோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் யாருக்கும் சொல்லி தரணும்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் என்ன பண்ணும்? அல்லேலூயா. இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு விஷயத்தை வாசித்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 13வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள். போதும் போதும். யாரா இருக்கணுமா? யாரா இருக்கணுமா? பெண்களையும் சேர்த்து தான். அல்லேலூயா. நீங்களும் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தில் புருஷராக இருக்கணுமா? என்னவா இருக்கணுமா? ஏவாளா இருக்கக்கூடாது, புருஷனாக இருக்கணும். ஆபிரகாமை போல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏவாளை பற்றி வந்த உடனே இதையும் நான் சொல்லிடுறேன், பாஸ்ட் முடிஞ்சா என்னைக்காவது இதை பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை ஏவாளுக்கு மட்டும் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நான் இப்படி ஒரு காரியத்தை நான் படித்தேன், அது நான் உண்மையாக யோசித்து பார்த்தேன். முதல் சாத்தான் யாரை சோதிச்சிருப்பான்னா ஆதாமை தான் என்ன பண்ணியிருப்பான்? அந்த மனுஷன் செவி கொடுக்காதனால தான் எங்கே போயிருப்பானா? 2வது ஆப்ஷன் எங்கே போயிருக்கான்? அதனால தான் இந்த இடத்துல கொரிந்திரு சபைக்கு எழுதும் போது பவுல் தெளிவாக சொல்கிறாரு, விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும்னா புருஷனுடைய விசுவாசமாக இருக்கணுமா. இந்த வசனத்தை படிக்கும்போது அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ரியில் இதை சொல்லி இருந்துச்சு. அல்லேலூயா. ஏவாளின் விசுவாசம் இருக்கக்கூடாது, யாருடைய விசுவாசம் இருக்கணும்னா ஆதாமுடைய விசுவாசம். தேங்க்யூ. ஆதாமுடைய விசுவாசம் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. புருஷனாக இருக்கணுமா? என்னவா இருக்கணுமா? 2 நாள் ஜிம்முக்கு போனால் என்ன பண்ணுவான்? நம்ம வீட்டிலே வாலிப பிள்ளைங்க, நானும் வாலிப பிள்ளை தான். ஜிம்முக்கு போனால் 2 நாள் என்ன பண்ணுவாங்க? இந்த 2 ஷோல்டரும் என்னவாயிடும்? கொஞ்சம் பின்னாடி என்ன பண்ணிடும்? போயிடும். கொஞ்சம் என்னவா நடக்கிற ஸ்டைல் என்னவாயிடும்? தோரணை கொஞ்சம் என்னவாகும்? மாறுமா இல்லையா? இங்கே நிறைய பேர் ஜிம்முக்கு போயிருப்பீங்க, அந்த தோரணையில் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் எப்படி நடக்கணும்னா கொஞ்சம் ஷோல்டர் என்னவாகணும்? என்ன வந்தாலும் 2 நாள் தான் ஜிம்முக்கு போயிருப்பான், 10 பேர் வந்தாலும் அடிக்கிற தைரியம் என்ன பண்ணியிருக்கோம்? இருக்கும். யாரெல்லாம் ஜிம்முக்கு போயிருக்கீங்க? நானும் போயிருக்கேன். அல்லேலூயா. 2-3 பேர் தானே. ஜிம்முக்கு என்ன பண்ணியிருப்போம்? அவன் நடந்து வர ஸ்டைல்லே தெரியும் 10 பேர் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பான்? நீ பார்த்தது இல்லையா? யாரும் ஜிம்முக்கு போனதெல்லாம் பார்த்தது இல்லையா? அதாவது உடம்புல அங்கங்கே கட்டி கட்டியாக வளர்ந்துருக்குமே, பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. அல்லேலூயா. அந்த கட்டி கட்டியாக வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? 10 பேர் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒருத்தர் எல்லாரையும் அடிக்கிற மாதிரி போனால் கடைசியாக பார்த்தா அடி வாங்கிட்டு என்ன பண்ணா? அல்லேலூயா. அந்த அடியை சொல்ல இங்கே சொல்லுது விசுவாசம் புருஷனை போல இருக்கணும். ஒரு ஜிம்முக்கு போனவன், உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு ஜிம்முக்கு போனவன் எப்படி அந்த ஒரு தைரியத்தோடு இருக்கிறானோ
அந்த கண்மூடி தைரியம் யார் மேலே வரணும்னா இயேசுவின் மேலே என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அந்த விசுவாசம் வரணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் பார்க்கலாம், என்ன வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பார்க்கலாம். ஆனால் விசுவாசம் யார் மேலே தான் இருக்கணும்? அல்லேலூயா. வரமாட்டேந்தே, யார் மேலே இருக்கணும்? அல்லேலூயா. அதில் ஒரு காரியத்தை சொல்லுது, திடன் கொள்ளுங்கள் அப்படின்ற காரியத்தை பவுல் அழகா சொல்கிறாங்க. அல்லேலூயா. என்னதான் வந்தாலும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. புருஷனை போல திடகார்த்தமாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கட்டும். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். முதலாவது அன்பில் நிலைத்திருக்கணும், அடுத்தது கர்த்தரின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். நான்காவது ரோமர் 11வது அதிகாரம் 22. இதை கொஞ்சம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், இது கொஞ்சம் பெரிய வசனம், அதை கொஞ்சம் வாசிக்கலாம். 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழித்திருந்தவர்களினிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் பைபிள் தேடட்டும். அல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரே நூற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரே நூற்றே நீயாவாய், உண்மையின் நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவா, என் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா. அல்லேலூயா. இது பாடினது எதுக்குன்னா கொஞ்சம் என் கூட இணையவீங்கன்றதுக்காக. அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழித்திருந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவுல நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேலைக்காரன், இந்த ஓமையை இயேசுவானவர் சொல்லுவாங்க. ஒரு வேலைக்காரன் ஒரு செடியை அழகாக நட்டுருந்தானா, அது நல்ல மரம் ஆயிடுச்சு, நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சு. தினமும் தண்ணி ஊற்றுறாரு, தினமும் எரு போடுறாரு, தினமும் கொத்துறாரு. ஒரு நாள் அந்த தோட்டத்துடைய எஜமான் வந்து அந்த செடியை பார்க்குறாரு, அந்த மரத்தை பார்க்குறார், கனி இல்லை. திரும்பவும் ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்க்குறாரு, அப்பயும் என்ன இல்லை, கனி இல்லை. திரும்ப ஒரு வருஷம் வந்து பார்க்குறாரு, அப்பயும் என்ன இல்லை. அப்போ வேலைக்காரனை கூப்பிட்றாரு, எப்பா இதுக்கு என்ன பண்ணுற, வீண் செலவு பண்ணுற, தண்ணி ஊற்றுற, அதுக்கு எரு போடுற, அதுக்கு களை கொத்துற, எல்லாமே பண்ணுற, ஆனால் என்ன இல்லை, ஒரு பலனும் இல்லை. பேசாமல் என்ன பண்ணுற, வெட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. கதை கேட்குற மாதிரி இருக்கா, இது கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேலைக்காரன் சொல்கிறாரு, ஒரு சான்ஸ் என்ன பண்ணுங்க. எத்தனை சான்ஸு? ஒரே சான்ஸு தான். அல்லேலூயா. ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த மரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், தண்ணி ஊற்றி திரும்ப என்ன பண்ணுறேன், என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அடுத்த டைம் வரும்போது என்ன தரேன். சப்போஸ் கனி தரலன்னா அந்த மரத்தை வெட்டி எங்கே போட்டுருங்க, அக்கினியில் என்ன பண்ணுறீங்க, போட்டுருங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. வேலைக்காரன் என்பவன் ஊழியக்காரன் வச்சுக்கோங்க, மரன்றது நம்மளை வச்சுக்கோம். நானும் விசுவாசி தான், நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். நான் ஊழியக்காரங்க தனி குரூப்பு, அந்த குரூப்போடு சேரக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசின்ற நம்ம வந்துடுவோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து பார்க்குறாங்க, பார்க்கும்போது நம்ம ஒரு மாங்காய் மரமாக வச்சுக்கலாம். இந்த மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காவும் என்ன பண்ணல,
மாங்காய் மண்டை மாதிரி அப்படியே மாங்காய் மரம் என்ன பண்ணுது, சும்மாவே தான் இருக்குது. வருது, சர்ச்சுக்கு வருது, பாஸ்ட் 10 பாட்டு பாடினா பாஸ்டோட சேர்ந்து 10 பாட்டு என்ன பண்ணுது, பாடுது. அல்லேலூயா ஆமென்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, போயிடுது. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த மரம் என்ன தான் பண்ணுது. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இந்த மரம் என்ன பண்ணுது, இருக்குது. இந்த மரம் இருக்கிறதோட எல்லாமே இருக்கிறதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் பாஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு சான்ஸ் என்ன பண்ணுங்க, ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்தில் தயவை பெற்றுக்கொண்டோம். எதை பெற்றுக்கொண்டோம், தயவை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்டதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இல்லைவென்றால் வெட்டப்பட்ட அக்கினியிலே என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. இதுதான் கடைசி உபதேசம். அல்லேலூயா. இந்த தயவு மட்டும் இல்லைன்னா நீங்களும் நானும் இங்கே இருக்கவே முடியாது. எத்தனை டைம் எத்தனை இடக்கு பண்ணியிருப்போம், ஆண்டவருக்கு எத்தனை இடக்கு என்ன பண்ணியிருப்போம். அவர் செய்யாதன்னு சொன்னால் அதை தான் என்ன பண்ணியிருப்போம். பாஸ்ட் பிரசங்கத்தில் சொல்லுவார், எப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது பாவம்னா, நீ என்னையா சொல்கிறது, நான் அதை தான் என்ன பண்ணுவேன். நான் என்ன சொல்லிக்கிட்டேன். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, என்ன. அல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்கு நேராக குத்தி இருக்கும். எத்தனையோ நேரங்களில் இது தவறுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ நேரங்களில் வார்த்தையினால் ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசியிருப்பாங்க. ஆனால் அதை கேட்காமல் அநேக நேரங்களில் இடறி ஓடி இருந்த நம்மளை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கடைசி வார்த்தையாக சொல்கிறாங்க. ஏன் மூலமா கடைசி வார்த்தை வருது, தயவு பெற்றுக்கொண்டீர்கள், அந்த தயவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு வேளை இல்லை போடா அப்படின்ற பழைய வாழ்க்கையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வசனம் சொல்லுகிறது, இந்த ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. மிக படித்த பட்டதாரிகளுக்கு எழுதுகிறார், ஒழுங்கு மரியாதையாக வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துரு, இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா. இது யாருக்குன்னு தெரியாது, கடைசி வார்த்தை இதுதான். அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனோம், நேற்று சொன்ன மாதிரி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டிகா கார் வாங்கினேன். அதில் பேட்டரியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, உதவாத காரு தான். ஒரு 10 பேரை வச்சு தள்ளி தள்ளி என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தள்ளி தள்ளி என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணேன். தள்ளி தள்ளி என்ன பண்ணேன். அப்போ ஊரில் இருக்கவங்களாம் பார்த்தாங்க, பரவாயில்ல, ஊரில் ஒரு கார் தான் என்ன பண்ணுச்சு, எரிஞ்சிது, பார்க்க நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறான்பா, காரெல்லாம் வாங்கிட்டான்னு சொன்னாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணால் என்ன சொல்லுவான், ஏசு ஏசுன்னு போனால் இவன் என்ன இருக்கான், இன்னும் என்ன தான் பண்ணினுக்கிறான். அல்லேலூயா. வருகிறவர்கள் வருவார்கள், போகிறவர்கள் போவார்கள், இங்கே கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சர்ட் பிரதர் தள்ளி ஸ்டார்ட் பண்ண காரில் தான் மார்நாதா சர்ச்சுக்கு வந்தார். இப்போ வரும்போதும் அதே இங்கேருந்து ராமியும் லியோனையும் கூப்பிட்டு போய் அதே மாதிரி தள்ளி ஸ்டார்ட் பண்ணால் என் பிரசங்கத்தை கேட்பீங்க. பாஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே கார் தான் வச்சுருந்தார், இப்பயும் அப்படி தான் இருக்க. அவர் விசுவாசம் என்ன இல்லை. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே காரில் தான் வந்தோம், இப்பயும் அதே காரில் தான் வரோன்னா தவறு. அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி புதிய விசுவாசியாக வந்தோம். அப்போ பாஸ்ட் 10 பாட்டை பாடி என்ன பண்ணியிருப்பாரு, தள்ளி தள்ளி ஆண்டவரோடு என்ன பண்ணியிருப்பாரு, ஜாயின் பண்ணியிருப்பாரு. இப்பயும் உட்காந்துக்கிட்டு பாஸ்ட் 10 பாட்டு பாடினாதான் நீங்கள் இயேசுவை பார்ப்பீங்கன்னா அது கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெட்டப்படுகிற நிலையில் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 பாட்டை பாடும்போது தான் ஆண்டவரோட இணைஞ்சேன். இப்பயும் அதே 10 பாட்டை பாடினா தான் இணைவோன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. சொல்கிறது புரியலையோ? ரொம்ப சுத்த தமிழில் சொல்லிட்டணும், இன்னும் தெளிவாக சொல்லிட்டா. அல்லேலூயா. பாஸ்டிங்க வந்து கையை தட்டுன்னதுக்கு அப்புறம் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவோட என்ன பண்ணோம், இணைஞ்சோம். இப்போ வந்து பாஸ்ட் வந்து கையை தட்டு காலை தட்டுலாம் சொல்லக்கூடாது, கையை தூக்குனா யாரோட இணைஞ்சிடணும். இப்பயும் பாஸ்ட் கையை தட்டுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது வண்டிக்குள்ளே. அல்லேலூயா. இப்பயும் பிரச்சனை என்ன இருக்குது, கொஞ்சம் வண்டியை மாற்றணும். அல்லேலூயா. வண்டி என்ன பண்ணணும், மாற்றணும், இல்லைன்னா ஆண்டவர் மாற்றிடுவார் மொத்தமாக. அல்லேலூயா. அடுத்த டைம் கூப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, வர மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரின் தயவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தயவில் நிலைத்திருக்கணும். அவர் தயவு கொடுத்துட்டார், அந்த தயவில் நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கவே கூடாது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில்
நான் உலகத்தின் பிரகாரமும் வாழுவேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழுவேன் அப்படின்னா என்ன இல்லை? நான் அனலாகவும் இருப்பேன் குளிராகவும் இருப்பேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? எத்தனை பேருக்கு வாந்தி பிடிக்கும்? வாந்தினாலே மூஞ்சி மாறுது இல்லை? ஆண்டவர் அப்படி பண்ணுருவேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கிறதுலேயே மோசமான நிலைமைக்கு மாற்றாதபடிக்கு அவர் வசனத்தில் நிலைத்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஜாயிண்டாக இருங்க, அடுத்த 2வது பிரசங்கத்துக்கு திருப்பி கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று சொன்ன ஒரு வசனம் சொன்னேன், மத்தேயு 22, மத்தேயு 10:22 சொல்கிறேன். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்திருக்கணுமா? இப்போ சொன்னேன் தெரியுமா? கர்த்தரின் அன்பில் நிலைத்திருக்கணும், உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், தயவில் நிலைத்திருக்கணும்னா இன்னைக்கு கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கு செஞ்சுட்டு நாளை கழிச்சு மறக்கிறதல்ல. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ எடுத்து வாசிக்கலாம். 10:22 முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கும் பார்க்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் பகைக்கப்படுவீர்கள், சரி அதை விடுங்க. முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எது வரைக்கும் நிலைத்திருக்கப்படுகிறவன் ரட்சிக்கப்படுவான்? அல்லேலூயா. நிலைத்திருப்போமா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நிலைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் ரட்சிக்கப்படுவர்களா இருப்போம். அல்லேலூயா. நான் எல்லா தவறும் செய்வேன், கர்த்தர் இயேசுவேன்னு சொன்னா மன்னிச்சிருவார்னா அந்த உபதேசம் வேணாம். அல்லேலூயா. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஓகே. ரட்சிக்கப்பட்டு வசனத்தெல்லாம் அறிஞ்சு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சப்பிரால் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அழகாக சொல்லி என்ன பண்ணுறேன், தெரியாமல் சொல்லிட்டேன். 10 நிமிஷம் 1 மணி நேரம் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையத்திருப்பு, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது குறித்து நான் கற்றுக்கொண்ட விஷயம். ஒரு 3 நாட்கள் ஒரு உபவாச ஜபத்துக்கு போயிருந்தேன். இந்த வார்த்தையை என்னுடைய திருச்சபையில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆவியோடு இங்கே வந்ததுனால அந்த ஆவியை கொஞ்சம் இங்கே இறக்கிட்டு என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். அல்லேலூயா. அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பீங்களா? அல்லேலூயா. தூக்கம் வருதா? ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? அல்லேலூயா. அந்த கீபோர்டெல்லாம் எதனா வாசிக்க முடியுமாப்பா? ஏதாவது ஒரு கீயை எதனா டச் பண்ணால் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. பாவியின் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஆதியாகமம் 28வது அதிகாரம். சித்தமென் மீது வைத்திட்ட பின் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஆதியாகமம் 28:20-21 சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரிய. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாழ சொல்லித்தரேன், வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் கற்றுக்கொண்ட சில வார்த்தைகளை மட்டும் ஒரு ஆலோசனையான வார்த்தையாக சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன்னை ஆபிரகாமுக்கு உடுக்க வஸ்திரமும்
உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தாரும், எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இந்த பொருத்தனை கொடுத்து பேசுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க? பின்னாடி எல்லாம் நான் கேட்குற கேள்வி புரியுதா? எனக்கு ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சால் நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் கையை தூக்குனா நல்லாயிருக்கும். பண்ணியிருக்கோம்ல? அது நல்லதா, சரியா, தவறா? தப்பா? சரி, தப்புன்னு சொன்னவங்ககிட்ட முதல்ல வந்துடுவோம். சரியன்றவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. தப்புனா ஏங்க தப்பு? பேசலாம், சர்ச்சில் என்ன பண்ணலாம், பேசலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தப்பு அது? ஏன் அத்தனை பேர், நிறைய பேர் பைபிள் சொல்லி அப்படியெல்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. ஆண்டவர் எனக்கு இதை தந்தா நான் அதை தருவேன். அண்ணாளுடைய ஜபமும் அப்படி தானே இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைய நான் எங்கே தருவேன்? ஏன் அது என்ன தப்பா? பொருத்தனை பண்ணால் என்ன தப்பு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு உபதேசத்தை கற்றுக்கொண்டேன். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் இங்கே தள்ளிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் அந்த லாரியில் ஒரு எம்சாண்டல் மண்ணை வாரிட்டு வரேன். அந்த வாரிட்டு வந்த எம்சாண்டலை பாதி இங்கே தள்ளிட்டு என்ன பண்ணுறேன், பாதியை நான் எனக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எடுத்துகிட்டு வந்த பொக்கிஷத்தில் பாதி பொக்கிஷத்தை இங்கே கொட்டிட்டு பாதி பொக்கிஷத்தை அங்கே தூக்கிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. பொருத்தனை. யாக்கோபு பொருத்தனை செய்தார். யாக்கோபு என்ன பண்ணார்? ஒரு பொருத்தனை பண்ணார். என்ன பொருத்தனைனா, அண்ணன்காரன் சண்டைக்கு நிற்கிறான். யார் சண்டைக்கு நிற்கிறான்? இங்கே யாரும் அண்ணன் தம்பி இல்லை இருக்கீங்க? ஓகே. அல்லேலூயா. அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு வர ஆசீர்வாதத்தை தம்பிக்காரன் என்ன பண்ணிட்டான், அம்மா சொன்னதை கேட்டு என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். இப்போ அண்ணன்காரன் கொலை பண்ணுறதுக்காக நிற்கிறான். அண்ணனுக்கு பயந்து அப்பாவும் அம்மாவும் இவனை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தாய்மாமா வீட்டுக்கு அமுச்சு விட்றாங்க. தலைவர் வந்துட்டார். வர பாதி வழியில் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஒரு இடத்துல படுத்து தூங்கும்போது அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு பொருத்தனையை செய்கிறார். ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறீ, ஈசாக்கின் தேவனாக இருக்கிறீ, நீ திரும்பவும் என்னை சமாதானத்தோடு வர பண்ணினா இங்கே வந்து உமக்குன்ற ஒரு வீடை கட்டுவேன், ஒரு தசம்பாகத்தை என்ன பண்ணுவேன், தருவேன். மிகப்பெரிய பொருத்தனை, நல்ல பொருத்தனை. தசம்பாகம் தரேன்னா பார்த்துக்கோங்க. அவர் ரிட்டர்ன் வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருந்தார். அல்லேலூயா. அந்த மனுஷன் பயங்கர ஆசீர்வாதத்தில் இருந்தார். கொஞ்சம் நஞ்ச ஆசீர்வாதம் இல்லை, பயங்கரமான ஆசீர்வாதம். அப்படின்னா தசம்பாகம்னா யோசித்து பாருங்கள், எவ்வளோ என்ன பண்ணலாம். கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவர் தசம்பாகம் லட்சக்கணக்கில் என்ன பண்ணலாம். பெரிய பொருத்தனை தான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணால் நிறைவேற்றிடணும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் வரும், அதுக்கும் ஆமேன் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிபந்தனையோடு செய்கிற பொருத்தனை கர்த்தர் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. இவனுடைய பொருத்தனை எப்படிப்பட்ட பொருத்தனையாக இருந்துச்சு தெரியுமா? கர்த்தர் எனக்கு இதை செய்தா நான் அதை செய்வேன், செய்யலைன்னா அப்போ. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செஞ்சா நான் செய்கிறேன், சமாதானத்தோடு கூட்டு வந்தா தசம்பாகத்தை தரேன். நீ சமாதானத்தோடு கூட்டு வரலன்னா நீர் யாரோ நான். அதுதான் அப்படிப்பட்ட பொருத்தனை தான் இங்கே என்ன பண்ணுறாரு. யாக்கோபோட பொருத்தனையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏமாத்துக்காரன்னா சும்மாவா? பொருத்தனையிலே விளையாடி இருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தோடு கொண்டு வந்தால் தசம்பாகம், இல்லைன்னா தசம்பாகம் கிடையாது, காணிக்கையும். பொருத்தனை அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்தால் நான் இதை செய்வேன், கர்த்தர் எனக்கு இதை பண்ணினால் நான் இதை என்ன பண்ணுவேன், இதை எனக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. நிபந்தனையோடு செய்கிற பொருத்தனையில் பிரச்சனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேன். அல்லேலூயா. நிபந்தனையோடு செய்கிற பொருத்தனையும் மறந்துடுவீங்க. அல்லேலூயா. நிபந்தனையோடு செய்கிற பொருத்தனையில் போராட்டம் வரும். யாக்கோபு பொருத்தனை பண்ணி மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பொருத்தனை என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு.
மறந்து போனவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன பண்ணுது? வருது. வந்ததுனால அங்கே சண்டை என்ன பண்ணுது? வருது. ஆண்டவர் அப்புறம் தான் மண்டையில் தட்டி எங்கே அனுப்புகிறாரு? பொருத்தனை பண்ண இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு பொருத்தனை பண்ணுகிறவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இப்போ யோசித்து பாருங்க, பொருத்தனை பண்ணியிருக்கோம், நிம்மதியாக இருக்கோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனை பண்ணாரு, சாகர வரைக்கும் என்னதான் வருது? பிரச்சனை தான். அங்கே பார்த்தா பொண்ணு பிரச்சனை. சும்மா இல்லாமல் 2 பேர் போய் ஒரு ஊரே என்ன பண்ணிட்டானுங்க? வெட்டி சாய்ச்சிட்டானுங்க. சரி கம்முன்னு அதுக்கப்புறமாவது இருப்பானுங்கன்னு பார்த்தா ஒருத்தனை தூக்கி குழியில் போட்டு அவனை எங்கே அமுச்சு விட்டானுங்க? அப்பா கிட்ட வந்து பொய்ய சொல்லிட்டானுங்க. பையன் என்ன ஆகிட்டான்? சாகர வரைக்கும் யோசப்பை நினச்சி என்ன பண்ணார்? அழுதுகிட்டு தான் இருந்தார். எகிப்துக்கு சரி பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா எகிப்தில் வந்து அந்நிய தேசத்தில் தான் என்ன பண்ணார்? சொந்த தேசத்தில் எங்கே செத்தார்? ஒரு பொருத்தனை பண்ணால் பார்த்து பண்ணணும். அல்லேலூயா. ஏனோ தானேன்னு என்ன பண்ணுறக்கூடாது. யாக்கோபு ஏனோ தானேன்னு பண்ண பொருத்தனை அது. அல்லேலூயா. அண்ணால் செய்த பொருத்தனை வேற. அண்ணால் செய்த பொருத்தனை கர்த்தர் எனக்கு தந்தா நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுருவேன்? அதை அப்படியே அந்த அம்மா என்ன பண்ணாங்க? பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இல்லைனா எப்படிப்பட்ட பொருத்தனையை செய்யணும்னு இன்னைக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. நிபந்தனையோடு இருக்கிற பொருத்தனையை குறித்து யாக்கோபை குறித்து சொன்னேன். நிபந்தனை அற்ற பொருத்தனை இருக்கணும். என்ன அற்ற பொருத்தனை? நான் சொல்கிறது தமிழ் புரியுதா? எதிர்பார்ப்பு இல்லாத இங்கிலீஷில் எனக்கு தெரியாது, நானே அரகுறை இங்கிலீஷ். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாத பொருத்தனை என்னது? கர்த்தர் எனக்கு அதை தந்தாதான் நான் செய்வேன்ற அந்த பொருத்தனை இல்லை. அவர் செய்யலைனாலும் அந்த பொருத்தனையை நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. இப்போ சொல்கிறது புரியுதா? நிபந்தனை அற்ற எதிர்பார்ப்பு இல்லாத பொருத்தனை செய்யணும். அல்லேலூயா. இதில் வேதத்தில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன். முதலாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க 3 பேர் ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. என்ன பொருத்தனையை தெரியுமா சொல்கிறாங்க? ராஜாவே, நீர் இந்த பொற்சிலையே நிற்பாட்டி இருக்கீங்க, இதை வணங்க மாட்டோம். நீங்கள் எங்களை தூக்கி நெருப்பில் போடுவீங்க தெரியும். நீங்கள் போட்டாலும் அதில் நாங்கள் செத்தாலும் இல்லை உயிரோடு இருந்தாலும் அவருக்கு சோத்துறோம். அல்லேலூயா. இந்த பொருத்தனை தான் வேணும். நான் செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அந்த பொற்சிலையை என்ன பண்ண மாட்டேன். இந்த பொருத்தனை வரணும். அல்லேலூயா. அதுதான் கஷ்டம். அல்லேலூயா. போற்றுவாருன்னு தெரியும், ஆனால் வருமா? வராதுன்னு சொல்லக்கூடாது, வரணும். வர வைக்கிறது தான் வந்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, உன் பிள்ளைகளுக்கு இந்த சலுகை கிடையாது அந்த சலுகை கிடையாதுன்னா கூட எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணும்? வரணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். கெட்ஜெட்டில் என்ன இருக்கணும்? அதுக்கு முன்னாடி என்ன வேணா இருக்கட்டும், பின்னாடி ஆட் பண்ணணும். கிறிஸ்டியன் என்ன பண்ணும்? என்ன பிரச்சனை வரட்டும் பார்க்கலாமே. அந்தி கிறிஸ்துவில் நடக்கிற ஆட்சியோடைய இந்த ஆட்சி. அல்லேலூயா. அடுத்த முறை கூப்பிட மாட்டீங்க, என்னைய உள்ள விட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக் அந்நிய தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி, ஹிட்லரோட மோசமான ராஜா, ஹிட்லர் கூட பரவாயில்ல, நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி ஹிட்லர் ராஜாவே பரவாயில்ல, நேபுகாத் நேச்சார் மோசமான ராஜா. அந்த ராஜாவை பார்த்து தைரியமாய் ஒரு 3 வாலிபர் சொல்கிறாங்க, நீ என்னை நெருப்பில் தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் சாவுறோமே தவிர இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோன்னு ஒரு பொருத்தனையை செய்கிறாங்கன்னா என்ன தைரியம் இருக்கும்? அந்த விசுவாசம், அந்த பொருத்தனை இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன்ற பொருத்தனை இருக்கணும். அவர் எனக்கு தந்தாதான் செய்வன்ற பொருத்தனை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபுடைய பொருத்தனை என்னன்னா, கர்த்தர் என்னை சமாதானத்தோட வர பண்ணாதான் நான் தசமாகத்தை தருவேன், இல்லைன்னா அந்த பொருத்தனை யாக்கோபு பண்ணினா. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொருத்தனை என்ன பண்ணல, செய்யலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபுவை குறித்து நிறைய பேசிட்டேன், இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன். என் சொத்தே போனாலும் சரி, என் ஆஸ்தியே போனாலும் சரி, கட்டண மனைவி சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நிலைமை வந்தாலும், நண்பர்கள் விரோதமாய் பேசினாலும் சரி,
அவர் என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா, பின்னாடி தான் சத்தம் வர மாட்டேங்குது. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? முடியுமா? அல்லேலூயா. என் சொத்து போச்சு, என் ஆஸ்தி போச்சு, நான் இருக்கிற வீடு போச்சு, என் பிள்ளைகள் போனது, என் மனைவி எனக்கு ஆண்டவரை தூசின்னு சொல்கிறாங்க, என் நண்பர்கள் விரோதமாக பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா பேச்சுகளையும் கேட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நேற்றுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். ஒருவேளை சாப்பிடும்போது இது யோசித்துறாதீங்க, இருந்தாலும் ஒரு இது வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு அடிப்பட்டு அதுலேருந்து சீவு வலிஞ்சா எப்படி இருக்கும்? தலைவருக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பக்கத்தில் மனைவி போக முடியாது. அந்த வேதனையில் தான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை. நண்பர்கள் விரோதமாக பேசுகிறாங்க, உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உயிர் போகிற வழியில் இருக்கும்போதும் ஒரு யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இதுதாங்க பொருத்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் 10 பேர் நீ சர்ச்சுக்கு போவாதன்னு சொன்னாலும் சர்ச்சுக்கு வந்து நிற்கிறேன்னா அதுதான் பொருத்தனை. அவன் வேண்டான்னு சொன்னான், அதனால் நான் சர்ச்சுக்கு வரலன்னா அது பேர் பொருத்தனை கிடையாது, அது சடங்காச்சாரம். அதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வராமலே இருக்கலாம். இதை சொன்னால் என்ன கெட்டவன்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அதை தாங்க சொல்லுது. அல்லேலூயா, வசனம் அதை தான் சொல்லுது. அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு ஒரு யோபு பணக்காரன், எல்லாவற்றையும் இழந்து அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருக்கிற பிச்சைக்கார நிலைமைக்கு போன ஒரு யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும். இந்த நம்பிக்கை இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? இந்த நம்பிக்கை இல்லையே, இந்த அர்ப்பணிப்பு இல்லையே, இந்த பொருத்தனை இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஈசாக்கு, யாக்கோபுடைய அப்பா. யாக்கோபுடைய அப்பா. இங்கே யாரும் 12 வயசு இல்லைல்ல? 12 வயசு யாருன்னா இருக்கீங்களா? 13 வயசு, 15 வயசு? ஓகே. பேச தெரியாத பொண்ணு 15 வயசில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஈசாக்கு. ஈசாக்குடைய அர்ப்பணிப்பை குறித்து சொல்கிறேன் நான். இதை எனக்கு அந்த பிரசங்கத்தில் அவங்க அந்த செமினாரில் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளோ பொறுமையா? அல்லேலூயா. இப்போ வீட்டில் இருக்க ஒரு குழந்தைகிட்ட சொல்லுங்கள், ஃபோனை எடுக்காது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு எடுக்கக்கூடாது? கொஞ்ச நேரம் தானே நான் பார்க்குறேன், ஒரு அரை மணி நேரம் பார்க்குறதுல உனக்கு என்ன? கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? என் பாட்டிக்கிட்டே, என் பையனுக்கே 4 வயசு தான். என் பாட்டி ஏதோ சொன்னாங்களாம், ஏன் நீங்கள் அன்னைக்கு மட்டும் அப்படி சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள எதிர்த்து என்ன பண்ணுறா? 4 வயசு பையன். எத்தனை? 4 வயசு பையன். நம்ம ஏதாவது சொன்னோம் அதை பண்ணக்கூடாதுன்னா, ஏன்பா பண்ணக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான்? கேள்வி கேட்குறான். 15 வயசு ஒரு பையன், 13 வயசு ஒரு பையன் அப்பா கொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பா என்ன பண்ண போகிறாரு? எப்படியும் வச்சு கழுத்துலேயே கத்தியை வச்சு என்ன பண்ண போகிறாரு? கொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு. மலை மேலே கேள்வி கேட்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பா நம்மளை பலி செலுத்த தான் போகிறாங்கன்னு பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைய பலி செலுத்துக்குமே அப்பாவை என்ன பண்ணியிருப்பான்? அந்த பலிபீடத்தில் வச்சு அப்பாவை என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவருக்கு பலியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான்? அப்பாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 115 வயசு அவருக்கு. எத்தனை வயசு? 75 கிழவன்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்லலாம் இவருக்கு? 115 வயசு ஒரு வயசானவர் 15 வயசு இளம் பையனை பலி செலுத்த என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் சும்மா இல்லை, எல்லாத்தையும் அவனை தான் செய்ய வைக்கிறாரு. விறகும் அவன் தான் தூக்கிட்டு போகிறான், நெருப்பும் அவன் தான் என்ன பண்ணுறான். அங்கே போய் கல்லை கட்டினதும் யார் தான்? ஈசாக்கு தான். கல்லை கட்டி விறக வச்சு கையை காலை கட்டுற வரைக்கும் என்ன பண்ணுறான்? படுக்க வச்சதுக்கு அப்புறம் கூட என்னவா இருக்கான்? அல்லேலூயா. படுக்க வச்சதுக்கு அப்புறமும் ஒரு பிள்ளை அமைதியா இருக்கிறானா அவன் பொருத்தனை எப்படிப்பட்ட பொருத்தனையா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. என் அப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாருன்ற ஒரு பொருத்தனை உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ வாலிப பிள்ளைங்கிட்ட நான் கேட்குறேன், அந்த பொருத்தனை நமக்குள்ள இருக்குதா? கீர்த்தி, வீட்டில் யாராவது இப்படி பண்ணால் அவங்களே என்ன பண்ணுறோம்?
முடிச்சுட்டு என்ன வந்துடுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடுவோம், எங்கள் அப்பா அம்மா இதை பண்ணாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன். இப்போ இருக்க பிள்ளைங்க அதை சொல்லுவாங்க. ஆனால் ஈசாக்கு யோசித்து பாருங்க, அப்பா கத்தியை ஓங்குறாரு, வயசானவர், கை நடுங்கும், கத்தி என்னவாகும், நரம்பு தளர்ச்சி, கை என்னவாகும், நடுங்கும், ஸ்லிப் ஆகும். தூக்குறாரு, தூக்கும் போது கூட என்ன பண்ணுறான், சும்மா இருக்கான், அமைதியாக இருக்கான், எதையும் எதிர்பார்க்கல. எதையும் என்ன பண்ணல, எதிர்பார்க்காத பொருத்தனை வேண்டும். அல்லேலூயா. எதிர்பார்க்காத ஆண்டவர் ஆடை கொடுத்தாரு, திரும்ப வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை சொல்கிறோம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 15 வயசுல இது 40 வயசு. இங்கே 40 வயசு யாரு, 40 வயசாக இருக்கும்போது பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க. இப்போ நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்கனா யார் போவோம், அப்பா அம்மா, வீட்டில் இருக்க பெரிய ஆளுங்க. ஒருவேளை பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு போடனா அடுத்தது கல்யாண வீட்டு கருமாதிரி வீடு ஆகிடும். கருமாதி வீடுன்னு தான் தெரியும்ல, மரண வீடு ஆகிடும். சண்டே என்ன ஆகும், என்ன கேட்காம எப்படா நீ பொண்ணு பார்க்க போனேன்னு என்ன ஆகிடும், கல்யாண வீட்டில் சண்டை போடுவாங்க. கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் மாதிரி ஒன்று ஊற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்டை என்ன ஆகும், அலமோதும். அல்லேலூயா. ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனது யாரு, எவனே தெரியாத 3வது மனுஷன் என்ன பண்ணுறா. இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வேலைக்காரங்க இருக்காங்க. அந்த வேலைக்காரன் பொண்ணு பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த பொண்ணை கல்யாணம் கூட என்ன பண்ண மாட்டான், ஏறெடுத்து கூட என்ன பண்ண மாட்டான். ஈசாக்கின் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை பாருங்க. வேலைக்காரர்கிட்ட அப்பா பொறுப்பு ஒப்படைக்கிறார். வந்த பெண்ணை திருமணம் செய்து அவன் வாழ்நாள் முழுவதும் சமாதானத்தோடு வாழ்னான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பொருத்தனையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமை பொருத்தனை இருந்தால் அவன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்னவா இருக்கும். நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, யோசேப்புடைய ஈசாக்குடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல தான் போராட்டம் வரும், மற்ற எல்லாரையும் தேடி பாருங்களேன், போற இடத்துல எல்லாம் என்னவா இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். ஈசாக்கு ஒரே இடத்தில் நிலையாய் வாழ்ந்தவன். அல்லேலூயா. ஆபிரகாம் அலைந்து திரிந்தவன், ஈசாக்கு ஒரே இடத்துல நிலையா நின்றவன். நீங்க வாசித்திருக்கீங்களா? அவன் அதிகமாக எங்கேயுமே சுற்றி போனதில்லை. மற்றவங்கெல்லாம் கிலோமீட்டராக சுற்றினவங்க, இவன் ஒரு 5 கிலோமீட்டர்களை சுற்றி அங்கேயே வாழ்ந்தவன் தான் இந்த ஈசாக்கு. அல்லேலூயா. நிலையற்ற பொருத்தனை, அதாவது எதிர்பார்ப்பில்லாத பொருத்தனை செய்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிலையை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு மிகப்பெரிய மனுஷனை சொல்லி முடிச்சிடுறேன். பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? இன்னொரு டைம் வாசிக்க சொல்லலாமா? இதை ஒரே 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவானாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும். அல்லேலூயா. சாவானாலும் ஜீவனானாலும் என் சரீரத்தில் ஏற்படுற எந்த நிலைமையானாலும் நான் அவருக்குள்ளே இருப்பேன்னு ஒரு மனுஷன் சொல்கிறாரு. அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நீங்கள் போய் வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பிலிப்பியர் இந்த இடத்துல எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாவு வந்தது, எனக்கு மரணம் வந்தது, எனக்கு சகோதரனால் துன்பங்கள் வந்தது, ஆனால் எனக்கு ஒரு பொருத்தனை இருந்துச்சு, நிபந்தனையற்ற ஒரு பொருத்தனை இருந்தது. என்ன தெரியுமா? அவர் சத்தியத்தை சொல்லணும்னு. அல்லேலூயா. அந்த நிபந்தனையற்ற பொருத்தனையை நான் செய்துக்கிட்டே வந்தேன். கர்த்தர் என்னை படிப்படியாக நல்ல நிலைமைக்கு என்ன பண்ணுறாங்க. அல்லேலூயா. மரணமே வரட்டுங்க, உயிரே போனாலும் சரி,
இயேசுவுக்காக பொருத்தனையாக வாழ பழகிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, இது ஒரு விஷயத்தை செய், பிரச்சனையே இல்லைன்னுவாங்க. இந்த ஒரு கயிறை கட்டு, பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட போனால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட் கையை வச்சு ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேடி போகாதீங்க. தேடி வருகிற இடம் ஒன்றே ஒன்று தான், இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நான் சொல்கிற வசனத்தை புரிஞ்சுக்கணும். நான் சர்ச்சுக்கு வர்றதை நான் தப்புன்னு சொல்லலை. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் சுகத்தை தருவாங்க, இந்த பாஸ்டர் சுகத்தை தருவாங்க, அங்கே அற்புதம் நடக்கும், இங்கே அற்புதம் நடக்கும், இந்த பொருத்தனையை பண்ணலாம், அந்த பொருத்தனையை. இல்லை இல்லை இல்லை. சாவானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் என்ன நடந்தாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் அனுமதிக்கிறார்னா அது நல்லதாக தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஏதாவது ஒரு வியாதி வருதா, அவர் தந்ததாக இருக்கும், அது நல்லதாக தான் இருக்கும். ஒரு கஷ்டம் வந்தாலும் அவர் தந்ததாக இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பவுலே சொல்லுகிறார், அவர் எனக்கு ஒரு முல்லை கொடுத்துருக்கிறார், அந்த முள்ளு நல்லது தான், அதுக்காக நான் ஜெபித்தேன், இருந்தாலும் அது நல்லது தான். அல்லேலூயா. இதை சொல்ல பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுக்கப்புறம் பொருத்தனை மாறணும், நிபந்தனையற்ற பொருத்தனையாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது வியாதியை சொல்லி ஜெபம் பண்ணுகிறவரா இல்லாமல் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருங்க. அல்லேலூயா. நிபந்தனை அற்ற, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத பொருத்தனையை செய்ய பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சுகத்தை தந்தா நான் இதை தருவேன் அப்படின்ற பொருத்தனை வேண்டாம். அல்லேலூயா. அந்த பொருத்தனை கடைசியில் பிரச்சனையை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ பொருத்தனையை செஞ்சுட்டு போயிடுவோம், அப்புறமா இதை செய்கிறேன்னு வரும்போது அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பொருத்தனை அதுக்கு மேலே என்ன போயிடும், நிபந்தனையற்ற பொருத்தனையோடு வாழுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நான் நேரத்தை கொஞ்சம் எடுத்துட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். யாக்கோபுடைய பொருத்தனை வேண்டாம், யாக்கோபுடைய பொருத்தனை வேண்டாம். இதை வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்போம். பொருத்தனையை ஓரமாக வச்சுட்டு அவர் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்போம். அன்பிலே நிலைத்திருப்போம், உபதேசத்தில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், கர்த்தரின் தயவிலே நிலைத்திருப்போம், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். அப்படியே ஸ்தோத்திரங்கள் எடுப்பு பார்க்கலாம். உங்கள் சத்தம் வரட்டும் பார்க்கலாம், உங்கள் ஸ்தோத்திரத்தின் சத்தம் பெருகட்டும் பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடல்கள் இல்லை, எந்த ஒரு காரியங்களும் இல்லை, ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரட்டும், ஸ்தோத்திரம் வரட்டும், ஸ்தோத்திரம் வரட்டும். நான் நிலைத்திருப்பேன்பா, நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. உங்க அன்பில் நிலைத்திருப்பேன், நான் உங்க அன்பில் நிலைத்திருப்பேன். பின்னாடி ஸ்தோத்திர சத்தம் வரட்டும். ஆண்டவரே உங்க அன்பில் நிலைத்திருப்பேன்பா, உங்க அன்பில் நிலைத்திருப்பேன்பா ஆண்டவரே, உங்க உபதேசத்துல நிலைத்திருப்பேன்பா ஆண்டவரே, உபதேசத்துல நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்துல நிலைத்திருப்பேன்பா ஆண்டவரே, விசுவாசத்துல நிலைத்திருப்பேன்பா ஆண்டவரே. நான் தயவுல நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் நிலைத்திருப்பேன்பா. ஒரு சுனேமியால் போல ஆண்டவரே, ஒரு சுனேமியால் போல, ஒரு யோபுவை போல ஆண்டவரே, ஒரு பவுலை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆண்டவரே நிலைத்திருக்கிற தைரியம் வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எந்த கடன் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி ஆண்டவரே, நிலைத்திருக்கிற தைரியம் வரட்டும், நிலைத்திருக்கிற தைரியம் வரட்டும். நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உங்க வருகைக்கு காத்திருக்கிற நாங்கள் அப்படியே ஸ்தோத்திரத்தின் சத்தம் பெருகட்டும், ஸ்தோத்திரத்தின் சத்தம் பெருகட்டும்,
சபையே கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரத்தோடு நிரம்புங்க. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். ஓ ரதலமா ஷதரதலமா ரீதலமா கரதலமோ ஓ ரதலமோ. நிலைத்திருக்கிறவள் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், நிலைத்திருக்கிற வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், நிலைத்திருக்கிற வார்த்தையில கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசணுமா? நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள். ஓ ரதலமா ஷதரதலமா. கர்த்தரோடு நிரம்பி பேசுங்க பார்க்கலாம். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, ஸ்தோத்திரத்தில் ஏடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாங்க. ஓ ரதலமா ரீதலமா கரதலமோ ஷதரதலமா ஓ ரதலமா ரதலமா. ஒரு 2 நிமிஷம் விட்டு கொடுத்து ஜெபிங்க, ஒரு 2 நிமிஷம் சபையாய் விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஒருவேளை போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், என்னால நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தர் தயவு தருவார், கர்த்தர் தயவு தருவார். கனி தராத வாழ்க்கை இருக்குதா? கனி தராத வாழ்க்கை இருக்குதா? கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் கனி தர வாழ்க்கையா இருக்கணும்பா. நீர் வரும்போது கனி தருகிற வாழ்க்கையா இருக்கணும். வெட்டுண்டு அக்கினியில போடப்படுகிற வாழ்க்கை வேண்டாம். இயேசுவின் நாமத்துல வாய்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்துல கேளுங்க. ஓ ரதலமா ஷதரதலமா ரீதலமா கரதலமோ ஓ ரதலமோ ஷதரதலமோ ரதலமோ கரதலமோ. மத்தேயுல சொன்னபடி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். பிராக்டிஸ் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிங்க. ஆண்டவரே நிலைத்திருக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு ஜெபிங்க, நிலைத்திருக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு ஜெபிங்க, நிலைத்திருக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு ஜெபிங்க. நான் எல்லாவற்றிலும் நிலைத்திருக்கணும், எல்லா காரியங்களும் நிலைத்திருக்கணும். அலைந்து திரிகிறவனா இருக்கக்கூடாது. அலைந்து திரிகிற வாழ்க்கை வேண்டாம், ஓடி ஒளிகிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே நிலைத்திருக்கிற வாழ்க்கை வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை வேண்டும். ஓ கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஓ ரதலமா ஷதரதலமா ரீதலமா கரதலமோ. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபையாய் பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையாய் பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையாய் பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையாய் பெற்றுக்கொள்ளுங்கள். பாக்கியவான்களாய் மாறுவீர்கள், பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். ஓ ரதலமா ஷதரதலமா ரதலமா கரதலமோ. ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இடைப்பட்டபடியா அப்படியே கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரதலமோ ஷதரதலமோ ரதலமோ கரதலமோ ரதலமோ ஷதரதலமோ. நிலைத்திருங்களையா, அவருடைய அன்புல நிலைத்திருப்போமாக. ஏன் மனுஷனிடத்தில் அன்பா இல்லைன்னா நம்ம முதலாவது தேவனுடைய அன்புல நிலைத்திருக்க முடியல. அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், அவருடைய உபதேசத்தில், அவருடைய வசனத்தில், அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தில், அவர் கொடுத்திருக்கிற மன்னிக்கணும், அவர் கொடுத்திருக்கிற கட்டளையில நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். நிபந்தனையற்ற பொருத்தனை. எல்லாரும் சொல்லுங்க, நிபந்தனையற்ற. இல்ல இன்னும் வாய் திறக்கல, எல்லாரும் இணைந்து நிபந்தனையற்ற. அன்கண்டிஷனல். அல்லேலூயா. கண்டிஷனல்னா ஒரு கண்டிஷன் போடுறோம். கண்டிஷன். கோர்ட்ல எல்லாம் இந்த வார்த்தைகள் நீங்க கேட்பீங்க, கண்களை மூடுங்க. கண்டிஷனல் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? 30 நாள் நீங்க கையெழுத்து போடணும், இங்க போகணும், இந்த கண்டிஷனல் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக முறை உங்களுடைய வாழ்க்கையில பொருத்தனைகளை செய்கிறீங்க, பட் கண்டிஷனல் பொருத்தனையா இருக்கிறது. நிபந்தனை உள்ள ஒரு பொருத்தனை. பொருத்தனை அவருக்கு பண்ணுகிறோம். யாருக்கு பண்ணுகிறோம் சொல்லுங்க? வாய் திறந்து சொல்லுங்களேன். தேவனுக்கு பண்ற பொருத்தனையில அவருக்கு கண்டிஷன் போட நீங்க யாரு? நான் யாரு? அவர் கண்டிஷன் போடலாமா? ஆண்டவரே எல்லாத்தையும் கரத்தை உயர்த்திட்டு, யோபு போல நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் என்னவா இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து முழங்கால் படிடுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிடுங்க, எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஷாத்ராக், மேஷாக்,
ஹாபித் நகு. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிவிடுங்க. ஹalleluya. முழங்கால் படியிட முடியாதவங்க நின்று கொள்ளலாம். ஹalleluya, ஹalleluya. தன்னுடைய ராஜாவினுடைய கட்டளை வருகிறது பாருங்கள். நேபுகாத்நேச்சரை தவிர, அந்த பொற்சிலையை தவிர வேற யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. பாருங்கள், ஒருவேளை கேட்டிருக்கலாம், இது வேண்டாம், இதுக்கு பதில் வேற ஏதாவது சொல்லுங்கன்னு. இல்லை, அந்த 3 பேரும் நிபந்தனையற்ற ஒரு பொருத்தனை. ஹல்லேலூயா. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், கவனிங்க, ராஜாவுக்கு முன்பதாக தங்களை பலசாலிகளான ஒரு பரீட்சை காரியம் வரும் பொழுது அவங்க ஒரு பொருத்தனையை பாருங்கள், நிபந்தனையற்ற ஒரு பொருத்தனை. என்னன்னா, எங்களுக்கு மாமிசம் அல்லது தீட்டுப்பட்ட எந்த உணவு வேண்டாம், எங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட உணவை மாத்திரம் என்ன பண்ணுங்க, கொடுங்க. எங்களை 10 நாள் நீங்க என்ன பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாலோடு கொஞ்சம் முட்டை மாத்திரம் கொடுங்க, அல்லது முட்டையோடு கூட கொஞ்சம் பல வகைகள் கொடுங்க. என் தேவன் இந்த சிறு பருப்பு தானிய வகைகளிலிருந்தே எங்களை பலவானாய் மாற்ற அவரால் முடியும். காரியம் என்னன்னா, அவங்க அந்த அந்த உணவை நம்பல, ஆண்டவரை நம்புறாங்க. அல்லேலூயா. அதே போல அவங்களுக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பாருங்க, சிலையை வணங்கலைன்னா ராஜா கொன்று போடுவாருன்னு பயம் இல்லை. ராஜா என்ன பண்ணுவாரு, மிஞ்சி மிஞ்சி போனா தலையை தானே அறுப்பாரு. ஆனா இவங்களுக்கு யாரு மேல பயம் இருந்ததுன்னா, ராஜாதி ராஜா மேல பயம். என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த ராஜா என் தலையை மட்டும் தான் எடுக்க முடியும். கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஆனா என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அதுதான் பொருத்தனை, அதுதான் பொருத்தனை. அந்த பொருத்தனை நிலைத்திருப்பமாக ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து. இது உங்களுடைய நேரம், நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் பொருத்தனை கொடுக்கணும். இதை கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு இதை செய்யறேன், அல்லது இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, நான் இப்படி நடக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே அந்த காரியத்தை மாத்துங்க, நான் மாறிடுறேன், அல்லது இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க, அல்லது இது இவங்க இறங்கி வரட்டும், நான் இறங்கி வரேன், அல்லது இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை எடுங்க. இல்லையா, இல்லையா, இல்லை இல்லை. அதுல நல்லது, தீமை, கெட்டது, நியாயம், நீதி எல்லாவற்றையும் உங்களுடைய மனுஷ மாம்சரிகத்துல உங்களுக்கு எல்லாம் பச்சை பசுமையா தோணலாம், உங்களுக்கு எல்லாம் நல்லதா தோணலாம், உங்களுக்கு எல்லாமே மேன்மையா தோணலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவரே நீதிபரர். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நீதிபரர். நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு நம்ம நல்லவங்களா தோணலாம், நமக்கு நம்ம நீதியா தோணலாம், நாம பண்றது நமக்கு ரைச்சஸா தோணலாம். இல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் உங்களை மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வார்த்தையிலிருந்து சொல்ற, நம்மை நாம மேன்மை பாராட்டக்கூடாது. நான் பரிசுத்தவான்னு என் வாயில வரக்கூடாது, என் தேவன் தான் நான் பரிசுத்தவான் என்று சொல்லணும். அல்லேலூயா. நான் உண்மை உள்ளவன்னு நான் சொல்லக்கூடாது, என்னை அழைத்த உண்மை உள்ள தெய்வம் சொல்லணும். உண்மை உள்ள ஊழியக்காரனே ராஜ்யத்துல பிரவேசி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றான், நல்ல போதகரே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேட்க நல்லா இருக்குது, ஆமா நான் நல்லவன் தான் சொன்னாரு. இல்லையே, பிதாவை தவிர ஒருவனும் நம்மளை நல்லவங்க நாங்க சொல்லியிருக்க கூடாது. அதுதான் என் பொருத்தனை. பாவியாகி என் மேல் இன்னும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பவுலை விட ஒரு பரிசுத்தவானை நீங்க பார்க்க முடியாதுயா. ஆனா அந்த பரிசுத்தவான் எங்கேயுமே தன்னை பரிசுத்தவானா வெளிப்படுத்தல. அவர் சொல்லுகிறார், பாவியிலே பிரதான பாவி. அல்லேலூயா. இதுதான் பொருத்தனை, இதுதான் அர்ப்பணிப்பு. இந்த உபதேசத்தை நிலைத்திருங்க. கர்த்தர் மீதியான காரியத்தை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து. நன்றி. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஹalleluya. தீமையானதை எங்களிருந்து விலக்கிடுங்கப்பான்னு சொல்லுங்க. பாவத்தை உம்மை நெருக்குகிற, உம்மை விட்டு தூரப்படுத்துகிற பாவத்தை என்னை விட்டு நீக்கிடுங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஒப்பு கொடுத்து நன்றி 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 நன்றி. அப்பா, இந்த கேட்ட வார்த்தையின்படி வாழ உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து மாலை ஆராதனைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கால வேளையில இந்த ஆராதனை தவற விட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தட்டி இந்த மாலை ஆராதனைக்கு கொண்டு வரும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆசீர்வாதத்தை தவறவிட்ட, இந்த உபதேசத்தை தவறவிட்ட ஒவ்வொருவரையும் தேவ தூதன் தட்டி இந்த மாலை ஆராதனைக்கு கொண்டு வர ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேசின தேவதாசனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உயர்த்துறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு உயர்த்துறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலிருந்து விலகி போயிடாதபடி அது நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துக்கு ஒப்புவிக்கிறோம். உங்க சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீமை என்னை அணுகாது. தீங்கில்லை 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 நமக்கு, நோயில்லை 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 நமக்கு, கடனில்லை கடனில்லை கடனில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீமை என்னை அணு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் அவருடைய திவ்ய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தியிருக்க அந்த